வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். எக்காலமோ கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியரே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்களுள்ளும் அடித்தோரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்தி துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஓடி
பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சங்கீதம் 146 நாம் சத்தமாய் மாறி மாறி உற்சாகமாய் வாசிப்போம். அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் நம்பாதேயுங்கள். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் ஒடுக்கப்படுவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார், கர்த்தர் சதா காலங்களையும் அரசாளுகிறார். சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையும் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், என் உள்ளளவும் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவரை கீர்த்தனம் பண்ண, ஆண்டவரை துதிப்பதற்கு ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நமக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரங்க. சொல்லப்பட்டிருக்கிறது 3வது வசனம், பிரபுக்களை ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரையும் நம்பாதேயுங்கள். சரியா? அவனுடைய ஆவி பிரியும், அவன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் யாரை மட்டும்தான் நம்பணும்? ஆண்டவரை மட்டும்தான். நம்மளை ரட்சித்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனை மட்டும்தான் நம்பணும். அப்போ உலகத்தில் உள்ள யாரையும் நம்பக்கூடாதா? நம்பணுமா நம்பக்கூடாதா? நம்பலாம்னா கொஞ்சம் நம்பலாமா? அப்படியா? நம்பணுமா வேண்டாமா? உலகத்தில் உள்ள சரியா? ஓகே. அப்போ பாருங்க, எல்லாரையும் நம்பணும். ஆனால் முதல்ல தேவன் அளவுக்கு மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது? நமக்கு உதவி ஒத்தாசை, நமக்கு எல்லாம் நம்மளை வாழ வைக்கிற தேவன் அவர் தான் என்பதை முதல்ல நம்பணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போது யார் கைவிட்டாலும், யார் நம்மை விட்டு விலகினாலும், யார் உதவி செய்யாமல் போனாலும், உதவி செய்வேன் என்று சொல்லி மறந்து போனாலும், ஸ்தோத்திரம், நமக்கு உதவி செய்ய, நம்மை கைவிடாமல் காக்க நமக்கு ஒரு தேவன் உண்டு, நம்மை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா என்பதை நாம் எப்பொழுது சார்ந்திருக்க வேண்டும்? அவரையே நம்பி இருக்கும் பொழுது. நம்முடைய ஏக்கட்டு பிரச்சனை நேரங்கள் அப்படின்னா, ஸ்தோத்திரம், நம்ம மனிதர்களை நம்பி, சூழ்நிலைகளை நம்பி எல்லாம் கைவிட்டு, ஐயோ உதவியே இல்லையே அப்படின்னு சொல்ல நேரத்தில் நம்ம யாரை நம்புவோம்? யாரை நம்ப? வேற வழியே இல்லை. யாரை தான் அப்படி வழி இல்லாமல் நம்புவது அல்ல. எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம ஆண்டவரை நம்பும் பொழுது அவன் நமக்கு எல்லா விதத்திலும் நம்ம என்ன செய்கிறாரா? 9ஆம் வசனம் சொல்லுகிற 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, குருடரின் கண்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரா? தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? சிநேகிக்கிறார். அது மட்டுமல்ல, பரதேசிகளை யார் காப்பாற்றுகிறாரா? கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையும் என்ன செய்கிறார்? ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ என்ன செய்கிறார்? கவிழ்த்து போடுகிறார். அப்படின்னா கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம என்ன செய்கிறாரா? காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இல்லையா? சொல்லலாமா? காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் எல்லாருக்கும் உணவு கொடுக்கிறார். எல்லாரும் உணவு கொடுக்கிறார். நேற்று ஒரு இடத்துல உட்காந்து சமோசா சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த சமோசாவில் 2-3 துண்டு சின்ன சின்ன பீஸ் கீழே விழுந்தது. அந்த விழுந்து ஒரு 2-3 நிமிடங்கள் கூட ஆகலை. ஒரு 4-5 எறும்பு வந்து என்ன செய்யுது? அது அப்படியே மொத்தமாக அப்படியே என்ன செய்யுது? அந்த சின்ன பீஸை ஒரு 4 எறும்பு அப்படியே என்ன செய்யுது? தூக்கிட்டு போகுது. அப்போ நம்ம கையிலேருந்து கீழே விழ வைத்து அந்த எறும்புகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? போஷிக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு சின்ன எறும்பையே கர்த்தர் காப்பாற்றுகிறார் என்றால், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் அவன் நிச்சயமாய் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவன் நிச்சயமாய் காப்பாற்றுகிறார். அதான் கர்த்தர் கடைசி வசனம் சொல்லுகிறார், கர்த்தர் சதா காலங்களிலும் என்ன செய்கிறாரா? அரசாளுகிறார். சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா.
அப்போ ஸ்தோத்திரம். தலைமுறை தலைமுறையாக ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, எல்லா சூழ்நிலைகள் மாறலாம், தேசங்கள் மாறலாம், சாம்ராஜ்யங்கள் மாறலாம், எவைகள் மாறினாலும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் எல்லா சூழ்நிலைகளும் நம்மை போஷித்து காப்பாற்றுவார். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். அன்பை தகப்பனே, நல்ல வேலைக்காய் நன்றி. நீர் கொடுத்த இந்த சங்கீத பகுதிக்காக நன்றி. கர்த்தாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சர்வ வல்லமுள்ள தேவன், எங்களை காப்பாற்றுகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காட்டு பறவைகள் ஆண்டவரே, காட்டு மிருகங்கள் ஆண்டவரே, பறவைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சமுத்திரத்தின் மச்சங்கள் இவைகளை எல்லாம் ஆண்டவர் உணவளிக்கிற தேவன், எங்களையும் நீ காப்பாற்றி வழி நடத்துகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் எல்லா சூழ்நிலையும் நாங்கள் நம்பி இருக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. கருக்கரிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, கருக்கரிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிறதான ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல வேலையை கொடுத்த தேவாதி தேவனுக்கும், இதற்கு காரணமாக இருந்த சேவாபாரத்தில் உள்ள ஜஸ்டின் ஐயா அவர்களுக்கும், பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரோடும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என்றால் இவ்வளவு தூரம் நீங்கள் பொறுமையாக தேவன் என்ன வார்த்தை சொல்லப் போகிறார் என்று அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் என்னை பார்க்கக்கூடாது, நீங்கள் தேவனை பார்க்க வேண்டும். நான் ஒன்றும் இல்லாதவன், ஒன்றுமே என் கையில் இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று மட்டும் எனக்கு தெரியும். அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் நான் இங்கு இருக்க வேண்டியவன் அல்ல. ஆனால் எனக்கு என்னமோ 2 வாரமாக அந்த இடத்திற்கு போவதற்கு தடையாக இருந்தது. தடை பண்ணி கொண்டிருந்தது மாதிரி ஆவியானவர் தடை பண்ணது போல் இருந்தது. அப்பொழுது தான் நான் இங்கே மதுரை பட்டணத்துக்கு வருவதற்காக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இங்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்பதை நான் நன்றாக அறிகிறேன். இங்கு தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது நான் மிகவும் சந்தோஷமுள்ளவனாக இருக்கிறேன். ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டது என்று சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த இடத்துல ஒரு ஆராதனையின் அழகு அடியேனை கவர்ந்து உங்களோடு ஆராதிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தபடியினால் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவருடைய கிருபை மாறாதது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட பாருங்கள், அருமையான சாட்சியை கேட்டோம். எனக்கே உடம்பு புல்லரித்து விட்டது. அப்படிப்பட்ட சாட்சிகளாக இருக்கிறது. கர்த்தர் கிருபையாக இது யாருனால நம்ம தப்பி பிழைக்கிறோம் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சபையிலே தியாகம் பண்ணி இருக்கிறாங்க ஊழியக்காரங்க. அப்படியே தியாகம்தான் ஜனங்களை பத்திரமாய் பாதுகாப்பது.
இது எத்தனை பேருக்கு தெரியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பேழைக்குள்ளே வந்துவிட்டால், அந்த நோவாவுடைய பேழைக்குள்ளே இருந்த நாட்கள் ஒரு ஆடுக்கோ மாடுக்கோ புலிக்கோ எலிக்கோ பூனைக்கோ எந்த விதமான தலைவேதனை ஜுரம் வந்தது அந்த பிள்ளைகளுக்கும் ஒன்றும் வந்ததாக இல்லை. இல்லையா? உள்ளே இருக்கிற நாள் வரையில் யாராவது கம்ப்ளைண்ட் டாக்டர் பார்க்க போனாங்க, உள்ளே ஒன்றுமே. அதே மாதிரி பேழைக்குள்ளே வந்து விட்டோம் என்றால் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. அப்படி இருந்தாலும் கர்த்தர் சுகபத்திரமாய் பாதுகாப்பதற்கு ஒரு வல்லமை உள்ள தேவனை தான் நம்பி இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பேழைக்குள்ளே வந்துட்டோம்னு சொன்னால் நம்ம எதற்கு தப்பிட்டோம்னா நரகத்துக்கு தப்பி விட்டோம் என்று அர்த்தம். நரகத்துக்கு தப்புவதற்கு ஒரு மார்க்கம்தான் இந்த ஆவிக்குரிய மார்க்கம். நான் ஒரு 17 வயது வரையிலும் நல்ல ஒரு ஆவிக்குரிய பெந்தேகோஸ்தே குடும்பத்தில் பிறந்தாலும் எனக்கு இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் ரொம்ப பிடிக்காமல் இருந்தது. அதனால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி எதிர்மறையாக நடந்தேன். ஆனால் கர்த்தர் அந்த நாட்களுக்கு எதிர்மறையாக நடந்த பிறகும் கூட தேவன் என்னை ஏற்ற நாட்களிலே சந்தித்தார், ரட்சித்தார். உங்கள் மத்தியில் நிற்கிறேன் என்றால் அது தேவனுடைய மகா பெரிய கிருபை தான். ஏன்னா ஒரு நாள் கூட நான் ஆவிக்குரிய வாழ்க்கையை விரும்பினது இல்லை. ஏன்னா எனக்கு உலக பிரகாரமான ரொம்ப ஆசை இருந்தது. ஆனால் நீங்கள் யாரும் தவறாக நினைக்காதுங்க, உலக பிரகாரமான எந்த ஆசையும் எனக்கு தேவன் என்ன செய்யலை, தரல. நம்புவீங்களா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுத்தார். உலகத்தில் தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தார். தேவைக்கு அதிகமான எதையும் தேவன் எனக்கு என்ன செய்யலை, தரல. அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உலக பிரகாரமான ஆடம்பரங்களுக்குள்ளே என்னை கர்த்தர் என்ன செய்யவில்லை, வழி நடத்தாதபடிக்கு அவர் கிருபையினால் என்னை பாதுகாத்து கொண்டார். அதே நேரம் சவுதி அரேபியா, துபாய் இந்த பட்டணங்களுக்கெல்லாம் போயிருக்கிறேன், வேலை பார்த்துருக்கிறேன். ஆனால் உலக பிரகாரமான இந்த ஆடம்பரங்களை எல்லாம் ஆண்டவர் விலக்கி என்னை விடுவித்து காத்தார். அது உங்களுக்கு புரிந்தவர்களுக்கு அது புரியும் என்று எண்ணுகிறேன். நான் இந்த சபையை குறித்து ஜெபித்து கொண்டிருக்கும் போதும் ஆண்டவர் ஒரு சில நீதிமான்கள் இருப்பதாகவும் ஒரு சில நட்சத்திரங்கள் இருப்பதாகவும் எனக்கு காண்பித்தார். மிகவும் சந்தோஷப்பட்டேன். அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் தேவனுடைய வருகைக்கு கொண்டு போய் கர்த்தர் சேர்ப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? போக வேண்டாமா? நம்ம எல்லாம் இங்கே இருக்க வந்தவங்க தான். இங்கே இருக்க யாரும் வந்தவங்க இல்லை. எல்லாருமே ஒரு நாளில் இயேசுவை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு அதுக்கு தாங்க. நம்ம உலகத்தில் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் எல்லாவற்றையும் ஒரு நாள் ஐயா சொன்னது போல் எல்லாம் விட்டுட்டு தான் சொந்தம் பந்தம் எல்லாருமே என்ன செய்திருவாங்க, கைவிட்டுட்டு போயிடுவாங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமான இங்கே பேசின வார்த்தை வானத்தையும் பூமியும் என்ற வார்த்தையை நம்ம கேட்டோம். அதிகமாக இன்றைய நாளில் சங்கீதத்திலையும் வானத்தையும் பூமியையும். அப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சொல்லி முடிச்சிட்டீங்க. எத்தனை நாளில் சிருஷ்டித்தார்? சிருஷ்டித்தார் 7 நாளில். எத்தனை நாளில்? 6 நாளில். 3ஆம் வசனம் வாசிங்க. கண்டார். அப்போ 1ஆம் நாள் எதை படைத்தார்? திருப்பும் தப்பாகும் சொல்றீங்க. வெளிச்சத்தை படைத்தார். முதல் நாள் ஆண்டவர் படைத்தது வெளிச்சம். வானத்தையும் பூமியும் ஆண்டவர் படைத்தது அதாவது முதலாவது தேவன் வானத்தையும் பூமியும் தான் படைத்தார். அது எப்போன்னா பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக. எத்தனை ஆயிரம் எவ்வளவு என்னன்னு நமக்கு தெரியல. 10,000 ஆண்டுகளாக இருக்கலாம், 20,000 ஆண்டுகளாக இருக்கலாம், 1,00,000 ஆண்டுகளாக இருக்கு. இது யாருக்குமே தெரியாது. அப்படி வானத்தையும் பூமியையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். வானத்தை எதற்காக சிருஷ்டித்தார், பூமியை எதற்காக சிருஷ்டித்தார், இந்த ஞானத்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நல்ல அறிவுள்ள ஊழியக்காரங்க, நாவல்காரங்களாக இருக்கிறதுனால சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் நான் என்னுடைய லேசாக அதை சொல்லிவிடுறேன். வானத்தை எதற்காக சிருஷ்டித்தார் என்றால், வானத்திலே தூதர்களை வைப்பதற்காக ஆண்டவர் வானத்தை படைத்தார். அந்த தூதர்கள், வானம் என்றால் ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வானம் தமிழில் வானமாக இருந்தாலும் ஆங்கிலத்தில் ஹெவன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெவன். அப்போ ஹெவன் என்றால் பரலோகம், அப்படி தானே? பரலோகத்தை படைத்தார். பரலோகத்தில் தூதர்களை கொண்டு வைத்திருந்தார். அந்த தூதர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத, அது எந்த தூதன், சில தூதர்களை குறித்து கூட நம்ம பார்க்கலாம். பிரியமில்லாத காரியம், தேவன் விரும்பாத காரியம்,
தன்னைத்தான் உயர்த்தி கொண்டிருந்த காரியம். இந்த காரியங்கள் செய்தபடியினால் தேவன் அந்த தூதர்கள் எல்லாம் என்ன பண்ணினார் என்பதை பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 13 படித்தாலும் போதும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 12 படிச்சிருங்கம்மா. விடிவெள்ளியே விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்திற்கு ஏறுவேன், மேலாக உயர்த்துவேன், வீட்டு வேண்டும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று என் இருதயத்தில் சொன்னாயே. பார்த்தீங்களா, இருதயத்தில் தான் சொன்னான். இப்போ அப்படி தான் ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் சிலர் என்னன்னா, நமக்கு ரட்சிக்கப்பட்டோம், பரிசுத்தாவை பெற்றோம், வேறுபட்டு இருக்கிறோம். ஆனால் அதில் சில நேரங்களில் நமக்கு பெருமை வந்துடும். எப்படி வந்துடும்? நான் தான் அதிகமாக அந்நிய பாஷைகளை பேசுகிறேன், நான் தான் அதிகமாக கிருபை இருக்கிறது, நான் தான் பறந்து இப்போ போயிடும். இப்படிலாம் நமக்கு சின்ன சின்ன காரியங்கள். இது ஒரு பெரிய காரியம் இல்லை. அவன் நினைக்கத்தான் செய்தான். செய்ததுனால ஆண்டவர் அவனை என்ன செய்கிறார் என்றால், முதலாவது பூமியில் போடுகிறார். அப்போ பூமியில் போடுகிறபடினால் பூமி என்ன ஆகி விடுகிறது என்றால், 2ஆம் வசனத்தை வாசிப்பாருங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக்க காரணம் என்னவென்றால் இந்த லூசிபருடைய வேலை தான். லூசிபரை பூமியில் போட்டு பூமியில் வைத்தாவது பார்க்கலாம் என்று ஆண்டவர் எவ்வளோ இரக்கமுள்ள தேவனாக இருந்தார். நான் சொல்கிறவங்களுக்கு டேங்க் புரிகிறதா? பாஷை புரியுதா? கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கிறேன்னா அப்படி ஒன்றும் இல்லை, கரெக்டாக தானே? அப்போ இந்த பூமியிலே போட்டபடினால் பூமி அவன் என்ன பண்ணிட்டான்? சரியாக உழுது மறித்தது போல. அப்படியானால் இந்த சாத்தான், இவன் தான் சாத்தான், இந்த லூசிபர் தான். நம்ம எல்லோரும் உலகத்தில் சொல்கிறார்கள், எங்களுக்கு எவ்வளோ கவுண்டு தெரியாது, 33 கோடி என்று சொல்லுகிறார்கள், நமக்கு தெரியாது. இவங்க எல்லாம் இந்த தூதர்கள் தான். அப்போ சாத்தான் எங்கே இருந்து வந்தானா? சாத்தானை ஆண்டவர் படைத்தாரா என்று கேட்டால், சாத்தானை ஆண்டவர் என்ன செய்யவில்லை? சிருஷ்டிக்கவில்லை. தூதனை தான் சிருஷ்டித்தார். தூதன் கீழ்ப்படியாமை போகும்போது அவன் சாத்தானாக மாறுகிறான். மனுஷனும் கீழ்ப்படியாமையில் போகும்போது மனிதனும் யாராக மாறுகிறான் என்றால் சாத்தானாக மாறிவிடுகிறான். சாத்தான் மாறிவிடுகிறான் என்பதற்கு நீங்கள் எல்லாம் கோபம் வரும்போது கண்ணாடிக்கு முன்னாடி கண்ணாடி வச்சு பார்க்கணும். அப்போ முகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் நம்ம தான் யார் என்பது. அப்போ கோபம் கூட நமக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. வந்தாலே நமக்கு கோபமும் ஒரு அடையாளம். எதற்கு அடையாளம்? சாத்தானுக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது, உண்மைதான். இருந்தாலும் கோபமும் வரக்கூடாது. அப்போ முதலாவது இந்த லூசிபரை ஆண்டவர் இப்படி பூமியில் போடுகிறார். பூமியில் போட்ட பிறகும் அப்படியானால் இந்த சாத்தான் நல்ல சந்தோஷமாக இருக்கிற குடும்பங்களை வாழ விடுவானா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், பூமியே இவ்வளவு அவன் உருக்குலைய பண்ணினவன் சாதாரணமான குடும்பங்களில் கிரீச்சிது அநேக குடும்பங்களில் சமாதான கேடுகளை உண்டு பண்ணுகிறவன் தான் இந்த சாத்தான். இந்த சாத்தானை வணங்கி கொண்டிருந்த கூட இங்கே இருக்கலாம், நிறைய பேர் இருப்பீங்க. அன்னைக்கு அவனை தொட்டு இப்படி வணங்கி கொண்டிருக்கும் போது கூட இயேசுடைய கரந்தான் உங்களை தாங்கி வழி நடத்தினது. ஒரு அலையில சொல்லலாமா? இல்லைன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவன் கொல்லவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன்னு சொன்ன ஒரு தேவன் உண்டானால் அது நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் தான் நம்ம அப்படி கையெடுத்து கும்பிட்டு இருக்கும் போதும் அது கொலை செய்யாதபடிக்கு, அது களத்தை நெய்க்காதபடிக்கு நம்மை பாதுகாத்தது அந்த கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய அநாதி சிநேகம். அவங்க சொன்னாங்க இல்லையா, உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் உங்களை என்ன செய்தார்? கண்டு கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ கண்டு கொண்டதில்லை, நீங்கள் இன்னைக்கு இங்கே உட்கார்ந்தது இல்லைங்க. நீங்கள் வந்தது ஏதோ ஒரு காரியத்தில் வந்தோன்னு நினைக்காதுங்க. கர்த்தர் உங்களை இப்பொழுது தெரிந்து கொள்ளவில்லை. அதுக்கும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். யாராவது டக்குன்னு கொஞ்சம் படித்து தந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக. என் டைம் இல்லை பார்த்தீங்களா? உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். ஐயா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படி. 5 நீங்கள் 2ஆம் அதிகாரத்துக்கு போயிட்டீங்க. தந்தள்ளின
ஆ படியே. ஆ ஆ 5ஆம் வசனமா? 5ஆம் வசனம் படிங்க. ஆ 4 படிச்சிங்களா? 1 எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிச்சிங்களா? அதை படிங்க. தமக்கு முன்பாக நான் அன்பிலேயே குற்றமில்லாதவர்களும் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டாராம். உலக தோற்றத்திற்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டு சிந்தையில் வைத்திருந்தார். சிந்தையில் நம்ம எல்லாம் இருந்தோம். காலாகாலங்கள் வந்தபோது இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட நேரத்தில் அவர் அந்த அடிகளை வாங்கும்போது சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தமக்கு முன் வைத்திருக்கிற மகிமையின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சந்தோஷம். நமக்கு முன் வைத்திருந்த மகிமை யாரெல்லாம்னா இங்கே உட்கார்ந்திருக்கிற நீங்களும் நானும் தான். அதை மகிமை அவருக்கு சந்தோஷமாக நினைத்து அடிக்க அடிக்க மதுரை பட்டணத்தில் இந்த ஊரில் எந்த ஊர்? வண்டியூர். ஆமாம், அந்த ஊரில் எனக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் உண்டு. நான் அடியுங்க, நல்லா என்ன அடியுங்க, நல்லா அடிங்க, அவங்களுடைய மேலே இரத்த துளிகள் விழட்டும் என்று அன்று கல்வாரியிலே அந்த அடிப்பட்ட அடிதான் இந்த இரத்த துளிகள் நம்முடைய சிரசின் மேல் விழுந்தது. அந்த இரத்த துளிகள் விழுந்தபடியினால தான் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த எபேசியர் 2:1 சொல்கிறது, மரித்து கிடந்த என்னையும் உங்களையும் என்ன செய்தார்? உயிர்ப்பித்து அவரோடு கூட 7ஆம் வசனம் சொல்கிறது, உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அக்கிரமத்தினால் பாவத்தினால் மரித்து கிடந்த இந்த 33 கோடி தேவர் கையிலிருந்து நம்ம என்ன செய்தார்? பிடித்து இழுத்தார், பறித்தார். இது ஒரு சாத்தான். ரெண்டாவது ஒருத்தன், நான் இது விளக்கம் சொல்கிறதுக்கு நேரம் குறைவு. ரெண்டாவது ஒரு சாத்தானை குறித்து பார்ப்போம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 28:13. நீ தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படியப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரலீலம், மரகதம், போதும். எத்தனை கல்லுகள்னு வாசித்தீங்க, படிச்சிங்களா? இதில் 9 கல்லுகள் இருக்கிறது. இந்த 9 கல்களையும் வைத்து ஆடம்பரமாக ஏதேனிலே இருந்தவன் இவனும் என்ன ஆயிட்டானா, இவனுக்குடைய அழகு, இவனுடைய மினுக்கு, இவனுடைய ஆடம்பரம், இதனால் ஆண்டவர் ஏதேனை விட்டு என்ன செய்துட்டாரு? இவனே வெளியே தள்ளிட்டார். அப்போ 2 கூட்டம் சாத்தான். இனி ஒரு கூட்டத்தை கூட படிச்சுக்கலாம். ஏன்னா நம்மால் ஜெயிக்கக்கூடிய சாத்தானை தான் கர்த்தர் நமக்கு இங்கே தந்திருக்கிறார். நம்மால் ஜெயிக்க முடியாத ஒரு கூட்டம் சாத்தான் கட்டி போட்டிருக்கிறார். ஆமாம், வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஐபிராத் நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு கூட்டம் தூதர்களை நம்மால் என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட தூதர்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கட்டி போட்டிருக்கிறார். எப்போ அவுத்து விடுவார் என்றால் அந்த உபத்திரவ காலம் வரும்போது இவைகளை எல்லாம் அவுத்து விட்டுருவார். இப்போ என்ன கட்டப்பட்டிருக்கிறது? அடித்து தலையை உடைத்திருக்கு எல்லாத்தையும் தேவன் என்ன செய்வார்? உபத்திரவ காலத்தில் அவுத்து விட்டுருவார். ஆனால் இந்த லூசிபரை மட்டும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார். அப்படியே அவன் தலையை உடைந்தது தான் அவனை 1000 வருஷம் அரசாட்சிக்காக ஆண்டவர் கட்டி போடுகிற ஒரு காலம் வரும். அது வரையிலேருந்து அவன் நம்ம கொஞ்சம் பாடுகளாக படுத்திகிட்டு இருப்பான். இப்போ ஐயா சொன்னது எனக்கு ரொம்ப உண்மையிலேயே இந்த மாதங்கள் வரையிலும் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பங்களையும் என்னுடைய குடும்பத்தையும் எல்லாரையும் கிருபையாக தேவன் பாதுகாத்து இந்த ஆராதனைக்குள்ளே கொண்டு வைத்திருக்கிறாரே. நீங்கள் ஒன்று யோசித்து பாருங்கள், எவ்வளோ நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இல்லையா? கண்ணீருக்கு விலக்கினார், காலை இடலுக்கு விலக்கினார். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்ம இங்கே நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் கர்த்தருடைய சுத்த கிருபை இல்லையா? கிருபை இல்லைன்னா நம்ம நிற்க முடியுமா? ஆண்டவருடைய கிருபை இல்லாவிட்டால் அப்போ இனி இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கணும். இந்த சாத்தான் கையிலிருந்து பறித்து எடுப்பதற்கு ஒரு நபர் இருப்பாங்க. அந்த நபரையும் ஆண்டவரை மறக்கக்கூடாது, இரண்டாவது அந்த நபரையும் மறக்கக்கூடாது. அது வேத வசனம் எதை சொல்கிறது என்றால் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணி விழித்திருக்கிறபடியினால் அவர்கள் துக்கத்துடனே, சீக்கிரத்தில் எடுத்து வாசிக்க முடிஞ்ச டக்குன்னு வாசிங்க பார்ப்போம். 13:17 உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கலானபடியால்
அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதுன்னு சொன்னால், இவ்வளவு பாடுகள் சாத்தான ராத்திரி வேளையிலே ஆடை காப்பாற்றுவதற்காக மேய்ப்பனை போல விழித்திருக்கிறவர்களாக்கும் ஊழியக்காரங்க. ஒரு அலிலே சொல்லலாமா? ஆமாம். இது ஏன் சொல்கிறேன்னா, என்னை 35 வயசில் ஊழியத்தை அழைச்சார முடியாதுன்னு போனே இல்லை. ஏன்னா இந்த சபை ஊழியம் நமக்கு முடியாது. ஆமாம். 60 வயசில் என் உயிரை எடுத்தார். உயிர் போய் இப்போ நான் நிற்கிறது ஒரு இந்த கிருபையில் நின்றுட்டுருக்கிறேன். உயிரெல்லாம் போயிட்டுது. போன பிறகு மருத்துவமனையில் கொண்டு போட்டிருந்தாங்க. அந்த இடைவழியில் கொண்டு போகிற பாதையில் ஒரு இருளின் பாதைக்குள்ளே போயிட்டுருக்கிறேன். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். தேவ சத்தம் கேட்பேன். தேவன் என்னோட பேசியிருக்கிறார், பேசுகிறது உண்டு, இதெல்லாம் இருக்குது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து தேவனுக்கு பிரியமாக தான் நடந்துட்டுருக்கிறேன். அந்த இருளான பாதைக்குள்ளே போகும்போது ஆண்டவர் சொன்னார். நான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கும் நரகந்தானா, நானும் இருளில் தான் போகணுமா ஆண்டவரேன்னு சொல்லி எப்படி கேட்டிருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. மரணம். அந்த நேரத்தில் சொன்னார், மகனே நீ தேவனுடைய சத்தம் கேட்ட, என்னுடைய சத்தம் கேட்டதெல்லாம் உண்மைதான். இந்த சத்தத்தினால் நீ பரலோகத்துக்கு வர முடியாது. நான் சொல்லிய வசனத்தின்படி ஜீவித்தாலும் மட்டும்தான் நீ வருகையை சந்திக்க முடியும். நீ நரகத்துக்கு விட்டு வெளியே வர முடியும். தேவ சத்தம் கேட்டதினாலேயோ தேவனோடு பேசினதினாலேயோ அல்ல, நான் சொல்லிய வசனம்தான் கடைசி நாளில் உங்களை என்ன செய்யும், நியாயம் தீர்க்கும்னு சொன்னார். பார்த்தீங்களா? அப்போ நான் கேட்டேன், ஆண்டவர் என்ன காரணம்? நான் உன்னை 35 வயசே ஊழியத்துக்கு கூப்பிட்டு நீ வரல, இப்போ உனக்கு 60 வயசு ஆகிவிட்டது, இனியாயிலும் சத்தியத்தை சத்தியமாய் சொல்வாயா, நான் அப்படின்னா உனக்கு ஜீவனை கொடுக்குறேன் என்று சொன்னார். அப்படி டாக்டர் கையை பல்ஸ் பார்த்துட்டு நிற்கிறாங்க. பல்ஸ் வந்த உடனே அவங்க கையை எடுத்துட்டு பிறகு ஒரு 1/2 hour கழிஞ்சு உடம்புல பிபி எல்லாம் செக் பண்ணாங்க. எல்லாமே நார்மல் தான். ஆனால் என்னால் நடந்து எழும்ப முடியாது. என்னால் எழும்பி போகக்கூடிய சூழ்நிலை இல்லை. அப்படி சில மாதங்களாக நான் 20 வருஷமாக நான் போய்கொண்டிருந்த சபைக்கு நான் போக மாட்டேன். ஏன்னா ஒரே ஒரு சின்ன காரியத்தினால மனஸ்தாபம். அப்போ ஆண்டவர் சொன்னார், முதலாவது உனக்கு விடுதலை வேண்டுமானால் நீ அந்த ஊழியரிடத்தில் போய் என்ன செய்யணும், ஒப்புரவாக வேண்டும். போய் ஒப்புரவானேன். அவர் உங்களுக்கு தெரியும், ஊழியக்காரங்க அந்த வருத்தம் எல்லாம் கொட்டி தீர்த்துருவாங்க இல்லையா? கொட்டி தீர்த்தாங்க. அதில் ஒன்றும் சங்கடப்படுறதுக்கு இல்லை. அது நல்லது தான், கொட்டணும். நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்னை என்ன செய்யணும், கடிந்து கொள்ளணும். அது என் தலைக்கு எப்படி இருக்கிறது, எண்ணெயை போல் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்ட பிரகாரம். நான் இந்த சாட்சியை சொல்லணும்னு நினச்சி வந்ததில்லை. ஏதோ அப்படி லைன் திரும்பி வருகிறது. எனக்கு இது என்னன்னே தெரியல. யாருக்காயும் அது பிரயோஜனப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போ எழும்ப முடியாமல் நடக்க முடியாமல் இருந்த என்னை அவர் இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, அங்கே போய் கேட்டு, அவர் என்னை விட 15 வயசு இளையவர் இருந்தாலும் முழங்கால நின்று அவங்க ஆசீர்வாதத்தோடு தான் நான் எல்லா இடங்களுக்கும் வர கர்த்தர் கிருபை செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆனால் நிற்கிறேன் என்று சொன்னால் அது கர்த்தருடைய சுத்த கிருபை. நான் நடக்க முடியாது, நிற்க முடியாது என்று தான் இருந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷங்களாக ஃபுல்லாக வெளியூர்களுக்கு தான் போய்கொண்டிருக்கிறேன். முதல் தடவை மயிலாடுதுறையில் பேசும்போது என்னால் நின்று பேச முடியாது, சேரில் உட்காந்து பேசினேன். இப்பொழுது அதே சபையில் பிறகு போய் ஒரு 2 மணி நேரம் பேசும்போது அவர் சொன்னார், ஐயா எனக்கே ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், இங்கே எல்லாம் இருந்து எனக்காக ஜபிக்கிற ஜபந்தான் அடியேனை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. ஏன்னா சத்தியம் இந்த நாட்களே கிடைக்காத ஒரு காலத்தில் தான் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தின் வேஷமும் அதிகமாய் வந்து கொண்டிருக்கிற காலத்தில் நம்ம பரலோகத்தை குறித்த வாஞ்சி அதிகமாக குறைந்து போய்விட்டது. ஏன்னா ஜனங்கள் அப்படிதான், ஏன்னா சூழ்நிலையே அப்படிதான். இப்போ என்ன கேட்டாலும் நானும் ரொம்ப ஆடம்பரத்தை ரொம்ப விரும்புவேன். அதனால தான் எனக்கு இந்த பெந்தேகோஸ்து வாழ்க்கை கொஞ்சம் கூட பிடிக்காமல் இருந்தது. அது சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட. அதனால தான் காரணம். ஆனால் கர்த்தருக்கு என்ன வேணும்? ஆண்டவர் சொன்னார், நீ அழைக்கப்பட்டவன் இல்லடா, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவன் என்று சொன்னார். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எங்கேயும் போக முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளையை கர்த்தர் அந்த பாதையில்தான் கொண்டு சரியான இடத்துல, இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் சரியான இடத்துல சரியான பாதையில் சரியான ஊழியர் கையில் தான் கர்த்தர் உங்களை எல்லாரையும் கொண்டு இந்த ஆடுகளை என்ன செய்திருக்கிறார், ஒப்படைத்திருக்க. ஒரு அல்லிலே சொல்லக்கூடாதா? சரியான ஒரு பாதையில் சரியான இடத்துல சரியான ஒரு இடத்துல தான் உங்களை என்ன செய்திருக்கிறார், உட்கார வைத்திருக்கிறார்.
ஆமாம், ஏதோ நீங்கள் தப்பி தவறி வந்து சேர்ந்துட்டோம். இது ஏதோ 2 மணி நேரத்தை அந்த நேரத்தை முடித்துவிட்டு ஓடுகிறதற்கு நம்மை தேவன் அழைக்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சரிதானே, நம்ம அதுக்கு அழைச்சிருக்கிறார் இல்லை. அப்போ நான் இன்று உங்கள் மத்தியில் ஒரு 4 சிங்காசனங்களை குறித்து பேசலாம் என்று விரும்புகிறேன். இனிதான் நமக்கு ஆமாம், ஆனாலும் ஒரு வசனம் கூட வாசிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் எனக்கு இதயத்தில் ஏவப்படுகிற வசனங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கொஞ்சம் ஸ்பீடாக யாராவது ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா நான் ½ hour டக்குன்னு கொஞ்சம் முடிச்சிடுவேன். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமான செய்யாமல் உன் சொந்த பேச்சை கூட பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் எண்ணி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி எடுக்க பண்ணி என் தகப்பனை யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். இது கர்த்தருடைய வாய் சொன்ன வார்த்தை. நீங்கள் எல்லாருமே உயர்ந்த ஸ்தானம் வேண்டும் என்று விரும்புகிறவர்களாக இருந்தால், உலகத்திலும் இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவீர்களானால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக கூடாது. எவ்வளவு சிரமப்பட்டாலும் ஓய்வு நாளை நீங்கள் மனமகிழ்ச்சி நாளாக ஆராதனை செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது அவர் உயர்ந்த ஸ்தானம் தர வேண்டுமானால், நீங்கள் சிலர் நல்லா ஒழுங்காக நம்ம ஆலயத்துக்கு வந்திருப்போம், அவங்களும் உயர்ந்த ஸ்தானம் இல்லாமல் இருந்து என்ன நான் டெய்லி ஆராதனை போகிறேன், டெய்லி நான் இதை தான் செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு உயர்வும் இல்லை என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் 3 வசனம் கூட சொல்லுகிறேன். சங்கீதம் 1 சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? இந்த 3 இடங்களுக்கு விட்டு நம்மை ஓடி தப்பிக்கொள்ள வேண்டும். 1 அவன் நீர்கால்களின் ஓரமாய் 2ஆம் வசனம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். எவ்வளோ பேர் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிறீர்கள்? படிக்கிறோம், அதனால் எங்களுக்கு சர்ச்சைக்கு ஜெபத்துக்கு வர முடியாது, படிப்பாக்க எங்களுக்கு முன்னே நிற்குதுன்னா அப்படி அல்ல. முதலாவது வேதத்திற்கு 1 மணி நேரமாகிலும் நீங்கள் செலவு பண்ணணும். அப்படி செலவு பண்ணும்போது அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லக்கூடாது, சத்தமாக வெளியில் சத்தம் வந்துருக்குங்க. இல்லை அப்படின்னா கண்டிஷனருக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் முன்னாடி சவுதி அரேபியா துபாயிலெல்லாம் இப்படி தான். இவ்வளோ இடத்துல ஒரு 100 பேர் 150 பேர் உட்காந்து காலெல்லாம் மடக்க முடியாமல் நீட்ட முடியாமல் இருந்து கஷ்டப்பட்ட காலங்களை நான் கொஞ்சம் நினச்சி பார்க்குறேன். பரந்த இடமாக இருந்து எங்கள் சபை அன்னைக்கு நான் போக மாட்டேன். பிறகு போன இடம் முடுக்கு. ஆமாம், அங்கே யூரின் பாஸ் பண்ண கூட முடியாது. 2 மணி நேரம் 3 மணி நேரம். அதுவும் இங்கே மாதிரி 2 மணி நேரம் இல்லை. பாஸ்டையாக தெரியுமா என்னமோ, ஒரு மீட்டிங்கில் போய் 10 மணிக்கு உட்காந்தா அந்த மீட்டிங் சவுதி அரேபியாவில் 3 மணிக்கு தான் முடியும். இன்றைக்கும் அப்படி தான். அதுவரை எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். என்ன கஷ்டம் இல்லை. ஆனால் உடனே 3 மணிக்கு முடிஞ்சோடனே நல்ல இறைச்சி சாப்பாடு வந்துடும். ஆமாம், இப்படி கஷ்டப்பட வேண்டிய ஒரு காலங்கள் இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் உங்களுக்கு இடுக்கமான வாசல் அல்ல, இப்போ நல்ல வாசல் வழியாக திறந்துருக்கு. அருமையாக, அதுவும் ஆண்டவர் கிருபையாக இந்த இடத்தை கொடுத்த வீட்டை தேவன் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா மேல் வீட்டின் அனுபவத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. இங்கே அபிஷேகம் நிறைந்து வழிகிற ஒரு இடம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ தேவன் நம்மை சும்மா கொண்டு வரலைன்னு தெரிகிறது இல்லையா? அப்படியானால் இதெல்லாம் இருக்குது. அப்போ எனிவே நமக்கு ஒரு 4 சிங்காசனங்களை பார்ப்போம். முதலாவது ஒரு சிங்காசனத்தை உங்கள் மத்தியிலே, அது ஏற்கனவே வாசித்துட்டாங்க, இருந்தாலும் வாசிப்போம். எபேசியர் 2:1, எபேசியர் 2:1-2, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். 2:1 வாடிங்களா? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த உயிர்ப்பித்தார். அவைகளில் முற்காலத்திலே வழக்கத்தின்படியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேல் முன்காலத்திலே ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆகாயத்து அதிகார பிரபுவாகி அந்தகார கிரியைகளுக்கு உட்பட்டு ஜீவித்து கொண்டிருந்தோம். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகும் அந்த பழைய ஜீவிதம்,
பழைய வாழ்க்கை, பழைய காரியங்கள் இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். பழைய ஜீவிதமும் பழைய நடக்கையும் பழையது போலேயே ஒரு வித்தியாசமும் இல்லாவிட்டால் சபைக்கு வந்ததுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் சபைக்கு வந்ததுனால நீங்கள் ஊழியருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அடங்கி நடப்பீர்களானால் 3 பரலோகத்தில் 3 இடம் இருக்கிறது. அதை நான் முடிந்தால் டைம் இருந்தால் சொல்லிட்டு போவேன். அந்த 3 இடத்துல கண்டிப்பாக ஒரு இடம் கிடைக்கும். அதனால் சபைக்கு வந்ததுனால நரகத்துக்கு போக மாட்டோம். பாதாளம் என்று சொல்லக்கூடியது 4000 டிகிரி டெம்பரேச்சர் உண்டு என்று இப்போ ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். பாதாளத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். அதனுடைய சூடு 4000 டிகிரி டெம்பரேச்சர். மரித்தவுடன் நம்முடைய கைகளையும் கால்களையும் இதே போல ஒரு உடம்பு வந்து நம்மை பிசாசு கட்டி நேர இழுத்து பாதாளத்தில் கொண்டு போயிடுவான் மரித்தவுடன். இல்லாவிட்டால் நாம் மரித்த உடனே எங்கே போவோம் என்றால் 1ஆம் பரதீஸ், 2ஆம் பரதீஸ், 3ஆம் பரதீஸ், 3 இடங்கள் இருக்கிறது. அந்த 3 இடங்களில் ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போவோம். அதற்காகத்தான் நம்ம இந்த ஆராதனையும் இந்த ஜெபமும் ஏன் இவ்வளோ தூரம் ஒழித்து பம்மி மடங்கி எத்தனை பேர் ஒழித்து வந்திருக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். சரிதானா? வீடுகளில் எவ்வளோ போராட்டம் இருக்கலாம், வீடுகளில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கலாம். ஏன் வந்திருக்கிறோம் என்றால் எப்படியாயிலும் அந்த இயேசு மணவாளனை சந்திக்க வேண்டும் என்பதற்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம நோக்கம் எல்லாம் அதுதான். வேறு நோக்கம் இருந்தால் அதெல்லாம் இந்த என்ன ஒரு 1/2 hour ஒதுக்கி வச்சுருங்க, அதெல்லாம் நம்ம வீட்டில் போய் பார்த்துக்கலாம். நம்ம நோக்கம் எப்படி ஆகிலும் இயேசுவை சந்திக்க வேண்டும். அப்போ 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று சொன்னால், உன்னதங்களிலே இயேசுவோடு கூட ரட்சிக்கப்பட்டவர்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ இயேசு உட்கார்ந்திருக்கிற இடம் சிங்காசனம். சரிதானா? அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு முதலாவது கிடைக்கிறது ஒரு சிங்காசனம் கிடைக்கிறது. நீங்கள் இல்லை இந்த மேல் மாடியில் இதில் இருக்கிறதாக நினைக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், ரட்சிப்பு என்றால் என்ன? சகைவுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்தது. அவன் சொன்னான், நான் இனி அதையாகிலும் திரும்ப கொடுக்க வேண்டுமானால் நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன். எனக்கு அதே மாதிரி மனம் கசந்து அழுகிற அனுபவம். நம்ம ரட்சிக்கப்படுகிறது என்றால் சும்மா ரட்சிப்பு கிடைக்காது. நம்ம பாவங்களை மனம் கசந்து அழுது ரட்சிக்கப்படணும். ஆமாம், ஜெபிக்கும்போது ஆண்டவர் காண்பிப்பார், மறந்து கிடக்கிற பாவங்களை காண்பிப்பார், உணர்த்தி தருவார். அத்தனை பாவங்களிலிருந்து நம்ம விடுதலை வரும்போது நாம் உட்கார்ந்திருக்கிற இடம் உன்னதங்களிலே அவரோடு கூட ஒரு தேவ சிங்காசனம் நமக்கு கிடைக்கிறது. 2வது ஒரு சிங்காசனம் எப்படி கிடைக்கிறது என்றால், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், ஜெயம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு சிங்காசனம் கிடைக்கிறது. ஜெயம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு. அதை யாராவது படிக்கலாமா? அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் பெற்றுக்கொள்ளுகிறவனும் அவருடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். அப்போ இது 2வது. இந்த சிங்காசனம், நான் முதலாவது சொன்ன சிங்காசனம் ரட்சிப்பின் சிங்காசனம். ரட்சிப்பின் சிங்காசனம் என்றால் ரட்சிப்போடு நம்ம இருந்து கொண்டிருந்தால் சிங்காசனத்தை விட்டு வெளியே போவதற்கு வழி உண்டு, உள்ளே இருப்பதற்கு வழி உண்டு. ஆனால் இந்த சிங்காசனம் நமக்கு நித்தியமாய் கிடைக்கிற சிங்காசனம், ஜெயம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு. அப்போ எதில் இருந்தெல்லாம் நம்ம ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம படிக்க வேண்டும். எதில் இருந்தெல்லாம் ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை, இவை 3 தேவனால் உண்டானவைகள் அல்ல, இது 3 பிசாசினால் உண்டானவைகள். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவை 3 தேவனால் உண்டானவைகள் அல்ல, இது பிசாசினால் உண்டானவைகள். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3ஐயும் தான் பிசாசு இயேசுவிடத்தில் காட்டினான். இயேசு ஜெயித்தது போல நாம் இந்த 3 காரியத்திலும் ஜெயம் பெற்றுக்கொள்வோமானால் நமக்கு கிடைக்கிற சிங்காசனம் நித்திய சிங்காசனம். ஒரு அலில சொல்லலாமா? அடுத்தது ஒரு சிங்காசனம். நம்ம ஒருவேளை சபை கைவிடப்பட்டு போயிட்டோம் என்று சொன்னால் ஒரு கூட்டத்தார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நான் விரும்புகிறேன் எல்லாரும் வருகையில் என்ன செய்யணும்? போகணும். ஒரு ஆள் கூட இங்கே இருக்கக்கூடாது. ஒருவேளை இந்து ஆண்டவர் இப்போ வந்தால் கூட நம்ம எல்லாரும், ஏன்னா ஒருவேளை எல்லாருக்கும் வாஞ்சை இருக்கும், ஆண்டவரே நான் உலகத்தை போல் வாழக்கூடாது, ஆண்டவரை போல் வாழணும், ஆண்டவரை போல் மாறணும். ஆண்டவரை போல் மாறினவர்கள் திருப்பி பின்மாற்றம் யாருக்கும் வரக்கூடாது. ஆமாம், ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டும் பரமை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்களை பின்னாடி பிரகாசிப்பிப்பது கூடாத காரியம் என்று எபிரேயர் 6:4 சொல்லுகிறது.
அதனால் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரமேய்வை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் இனிவரும் பலனை எல்லாம் ருசி பார்த்துட்டு பின்மாறி போயிடவே கூடாது. போனால் திருப்பி புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆமாம், அதுக்கு வேதத்தில் நாய் கக்கினதை திரும்ப தின்னுவது போல என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அதனால தான் நாய்கள் பரலோக ராஜ்யத்தில் போவாதான், அப்படி வேதம் சொல்லுகிறது. நாய்கள் என்று சொன்னால் பின்மாற்றத்தை குறிக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் 5ஆம் ஸ்டாண்டர்ட்லேருந்து 4க்கு இறங்கக்கூடாது, 10லேருந்து 9க்கு வரக்கூடாது, 12லேருந்து 10க்கு வரக்கூடாது. இப்போ பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு நம்ம எண்ணம் 12ஆம் கிளாஸு வரக்கூடாது. நம்ம 3 ஸ்டெப் இருக்கிறது. 1லிருந்து 5 வரை, 5லேருந்து 10 வரை, 10லேருந்து பிஹெச்டி வரைன்னு நம்ம பிரிச்சுடலாம். இதுதான் 3 இடம். இப்போ நான் சொல்லக்கூடியது 3வது சிங்காசனம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல், இது கைவிடப்பட்டு போனால் அந்தி கிறிஸ்துடைய முத்திரையை தரித்துக் கொள்ளாதவர்களுக்கு கிடைக்கிற சிங்காசனம். அன்றியும் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவைகளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களின் ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் முத்திரை தரித்து கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம், ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பார்த்தீங்களா, இந்த நித்திய சிங்காசனத்தில் இருக்கிறவர்களுக்கு 1000 வருஷம் அரசாட்சி கண்டிப்பாக உண்டு. 2வது, முத்திரையை தரித்து கொள்ளாமல் இரத்த சாட்சிகளாக மரிக்கிறவர்களுக்கு 1000 வருஷம் அரசாட்சி உண்டு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் ரட்சிப்பிலேயே இருந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு 1000 வருஷம் அரசாட்சி கிடைக்காது. அது மட்டுமல்லாமல் இந்த 1000 வருஷம் முடிகிறது வரையிலும் அவர்கள் உயிரடைய மாட்டார்கள். 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. மரணமடைந்த மற்ற அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அப்போ ரட்சிக்கப்படுகிறவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களும், ரட்சிப்போடு இருந்து கொள்ளுகிறவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களும் 1000 வருஷம் உயிரடைய மாட்டாங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 1000 வருஷம் உயிரடைய வேண்டுமானால் அவங்க ரட்சிப்பல்ல, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு, அதான் அப்படியே இருந்துட்டு இருக்கக்கூடாது. அப்படியே இருந்துகிட்டு இருந்தால் ஒரு இடம் கிடைக்கும், 1000 வருஷம் முடிவில் தான் கிடைக்கும். 1000 வருஷம் முடிவில் ஒரு சிங்காசனத்துக்கு முன்னே நீங்களும் நானும் போய் நிற்கணும். ஆமாம், அது உலகத்தில் உள்ள உலக மனுஷன் நிற்பான், ரட்சிக்கப்பட்டவன் நிற்பான். ஒருத்தன் வலது பக்கத்தில் நிற்பான், ஒருத்தன் இடது பக்கத்தில் நிற்பான். இதுதான் கடைசி நியாயத்தீர்ப்பு. 1000 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு சிங்காசனம். அந்த சிங்காசனம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இது 4வது சிங்காசனம். பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் நின்று வானமும் பூமி அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்போது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்போது அந்த புஸ்தகங்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். பாருங்க, இந்த நியாயத்தீர்ப்புக்கு நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. இதுதான் கடைசியாக 1000 வருஷம் அரசாட்சிக்கு அப்புறம் உண்டாகிற நியாயத்தீர்ப்பு. அதே நேரத்தில் நம்முடைய ஜீவிதம் ஒரு சரித்திர புத்தகம். நீங்களும் நானும், நமக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது. நமக்கு பேரில் ஒரு புத்தகம், பிறந்த அன்றிலிருந்து நமக்கு ஒரு புத்தகம் உண்டு. அந்த புத்தகத்தில் நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்திலே ஞான ஸ்நானம் பெறுகிறது வரைக்கும் எழுதப்பட்ட பாவங்களை தேவன் கடலின் ஆழத்தில் எறிந்து விடுவார். ஞான ஸ்நானத்துக்கு அப்புறம் நாம் செய்கிற பாவங்கள் புத்தகத்திலே எழுதப்படும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஞான ஸ்நானத்துக்கு பிறகு, இன்று வரையில் இந்த வார்த்தை நீங்கள் கேட்காம இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் புதுசாக கேட்குறதா இருந்தால், இனி உள்ள நாட்களில் பாவத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? விலகி ஓட வேண்டும்.
அது வரைக்கும் நம்ம அறியாமல் இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை. அறிந்த சத்தியத்திற்காக நீங்களும் நான் என்ன செய்யணும்? போராடி தான் ஆகணும். அப்போ இப்போ நான் அந்த சத்தியத்தை அறிகிறோம். எப்படி அறிகிறோம்? ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நம்ம செய்கிற பாவங்கள் புத்தகத்திலே எழுதப்படும். ஆம். அப்போ அந்த புத்தகங்கள் கடைசியில் எப்போ திறக்கப்படுகிறது என்றால் இந்த நியாய தீர்ப்பில் திறக்கப்படுகிறது. எப்படி? என்ன ஒரு இடத்துல காட்டித்தரேன். புத்தகங்களை பார்த்துருங்க. புத்தகங்கள் திறக்கப்பட்டன. தானியேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதுதான் கடைசி நியாய தீர்ப்பு. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அக்கினி நதி சன்னதி நின்று புறப்பட்டு ஓடினது. பாருங்க, இவ்வளவு உலகத்தில் நம்ம ஒரு சின்ன கூட்டம் தான் ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம். பார்த்தீங்களா? ஒரு சின்ன கூட்டம். 1000 பேர் தான் இந்த உலகத்தில் உள்ள 1000 பேர் தான் அந்த லாஸ்ட் மோமெண்ட்டில் சேவித்திருக்கிறாங்க. கோடா கோடி பேர் அக்கினி கடலுக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புத்தகங்கள் திறக்கப்பட்டன. இந்த தானியேலின் அனுபவமும் அந்த யோவானின் அனுபவமும் அவர்கள் சொல்லப்போனால் மிகுந்த நெருக்கடி சிறையின் அனுபவத்திலிருந்து எழுதப்பட்ட புத்தகங்கள் தான். இது புதிய ஏற்பாட்டிலே 27வது புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். பழைய ஏற்பாட்டில் 27வது புத்தகம் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம். இந்த புத்தகங்களுக்கு ஒற்றுமை பார்த்தீங்களா? கர்த்தர் எவ்வளோ தெளிவாக வைத்திருக்கிறார். இந்த புத்தகத்தில் தான் இந்த சிறையிருப்பை குறித்தும் கடைசி கால சம்பவங்களை குறித்து நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி கால சம்பவங்களை நம்ம ஒரு முறை கேட்டுறணும். கேட்காம இருந்தால், ஏன்னா இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதன்படி நடக்கிறவனும் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம இதை கண்டிப்பாக என்ன தான் செய்யணும்? வாசித்து தான் ஆகணும், கேட்டு தான் ஆகணும், இதன்படி நடப்பதற்கு முயற்சி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கடைசி நாட்கள் இல்லையா? ஏன்னா நான் இந்த ஊழியத்திற்குன்னு வந்த நேரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சத்தத்தை வானத்திலிருந்து கேட்டேன். அந்த சத்தம் மோகன் பாஸ்டர் ஐயா சத்தம் போட்ட மாதிரி இருந்தது. சபை விண்ணில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது, சீக்கிரத்தில் சபை விண்ணில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது அப்படின்னு ஒரு சத்தத்தை 2-3 தடவை கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவசரமாக நான் அந்த ஊழியத்துக்கு இறங்கினேன். ஏன்னா இனி காலம் செல்லாது, சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது விண்ணில். இந்த சத்தத்தை கேட்டதுனால தான் எனக்கு இப்போவும் கூட அடிக்கடி ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறது, மகனே சீக்கிரம் வரப்போகிறேன், சீக்கிரம் வரப்போகிறேன், நீ போகிற இடத்துல வருகையை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அதனால தான் நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். நான் வருகை குறித்து தான் பேசுகிறேன். இங்கே லேசாக முடிச்சுட்டு போயிடணும்னு நினச்சேன். ஆனால் பாருங்கள், இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் ஏன்னா டைம் இருக்கிறதுனால நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம் என்று விரும்புகிறேன். ஏன்னா நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் பாருங்கள். இந்த 2 இடத்துல யாரெல்லாம் நிற்பாங்க, யார் யார் போவாங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தானியேல் 12:2. இது கடைசி ஜட்ஜ்மெண்ட், கடைசி நியாயத்தீர்ப்பு இதுதான். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். பார்த்தீங்களா? கடைசியில் 1000 வருஷம் அரசாட்சி முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. நம்ம எல்லாரும் நிற்கிற நியாய தீர்ப்பு வேறு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தப்பட்டு வேறுபட்டு நடக்கிற அந்த கூட்டத்தாருக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அது என்ன நியாய தீர்ப்பு என்று சொன்னால், நாம் எல்லாரும் என்று பவுல் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காயிலும் தீமைக்காயிலும் தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இது மத்திய வானத்திலே வருகிற நியாய தீர்ப்பு. மத்திய வானத்தில் தான் நம்ம முதலாவது போக போகிறோம். நம்ம எல்லாரும் எங்கே போக போகிறோம்? அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சபை எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறது என்றால், மத்திய வானத்தில் இயேசுவை சந்திப்பதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதில் 7 வரிசைகள் உண்டு. நான் இதில் முடிந்தால் 1-2 வரிசைகளை சொல்லலாம் என்று விரும்புகிறேன். முதல் வரிசை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. முதலாவது எழுந்திருந்தது இந்த பூமியிலிருந்து யார் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு மட்டும்தான் எழுந்திருந்தார். வேறு யாரும் எழும்பல்ல. இதுவரையிலும் பூமியில் எவ்வளோ
தெய்வம் என்று சொல்லுகிற நிறைய தெய்வங்கள் எல்லாம் பூமிக்கு வந்தது. எல்லா தெய்வங்களும் வந்து மண்ணில் தான் முடங்கி கிடக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம ஒரு ஏசப்பா மட்டும்தான் என்ன சொன்னார்னா, நான் போய் திரும்பி வந்து உங்களையும் என்னிடமாய் சேர்த்து கொள்வேன் என்று சொன்ன ஒரு தெய்வம் உண்டானால் அது நம்முடைய கர்த்தரை இயேசு மட்டும்தான். சரிதானா? அப்போ அவர் தானே சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இது எனக்கு கூட தெரியாது. நாங்கள் வேலூரில் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம் ஒரு காலத்தில், 2013 என்று எண்ணுகிறேன். அந்த நேரத்தில் ரோடு கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்து செய்துட்டு இருந்த காலம், வேலூர் டு வாணியம்பாடி. அந்த நேரத்தில் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கும்போது அந்த அம்மா என்னை கூப்பிட்டு, என்னை ஒய்ஃபையும் நான் நிற்கும்போது கூப்பிட்டு, உங்கள் சாமி தான் திரும்பி வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறதே தவிர எங்கள் சாமி எல்லாம் வந்துட்டு போச்சுது ஒன்று. அதுக்கு பிறகு திருப்பி வந்து எங்கள்கிட்ட வருவேன், உங்களை கூட்டிகிட்டு போய் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் உங்கள் சாமி தான் நல்ல சாமி. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவங்களுக்கெல்லாம் தெரியுது நம்ம சாமி தான் நல்ல சாமி. அப்போது முதலாவது அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23 வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள். பார்த்தீங்களா? முதலாம் வரிசை யார் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வரிசை. 2வது வரிசையில் தான் மரித்த பரிசுத்தவான்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தர் தாமே ஆர்வத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இது 2வது வரிசை. 2 வரிசையை காட்டிட்டேன் இல்லையா? 2வது வரிசையில் மரித்து போன பரிசுத்தவான்கள் மகிமையில முதலாவது எழுந்திருப்பார்கள். 3வது உயிரோடு இருக்கிற நாமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் வருகைக்கு போவதற்காக வந்த கூட்டம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இங்கே இருக்கிறதற்காக வந்த கூட்டம் அல்ல. பயமாக இருக்குதா? சொல்லுங்க சத்தமா. பயப்படாதுங்க. பயப்படுறதுக்கு ஒன்றுமே நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது. நம்ம கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பயந்து போயிட்டோன்னா வருகையை சந்திக்க ரொம்ப ஈஸி. கீழ்ப்படியாமல் இருந்தால் தான் நமக்கு வருகைக்கு போகிற கஷ்டம். இது வரைக்கும் வந்து இந்த சபைக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறதே பெரிய கீழ்ப்படிதல். இதுக்கு மேலே என்ன பெரிய கீழ்ப்படிதல் வேணும்? யோசித்து பாருங்கள். இவ்வளோ நேரத்தை நீங்கள் செலவு பண்ணி இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு சொன்னால் இதுவே ஒரு பெரிய கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் அல்லவா? இல்லையா? சரிதானா? இந்த கீழ்ப்படிதலுக்கு ஒரு பலன் கொடுக்காமல் இருப்பாரா நம்ம ஆண்டவர்? யோசித்து பாருங்கள். எவ்வளோ வேலை தொழில் இருக்குது. வீட்டில் போயிருந்தால் டிவியை ரிமோட் ஆன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஏசியும் போட்டுட்டு அப்படி தூங்கி ரெஸ்ட் எடுக்கிற நேரம் எவ்வளோ பேர் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இந்த கர்த்தரை இந்த நெருக்கத்தின் மத்தியிலே கூப்பிடுவதற்கு நாம் வந்திருக்கிறோம் என்றால் நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், கைவிடவே. எண்ணம் இருந்தால் போதுங்க. எல்லாருக்கும் இப்போ சிலர் வேறுபட்டவர்களாக இருப்பாங்க, சிலர் வேறுபடாதவங்க இருப்பாங்க. வேறுபட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். வீடு விடாது, சூழ்நிலை விடாது, குடும்பம் விடாது. அவங்களுக்கும் கர்த்தர் ஒரு சாவரிங் பவர் வைத்திருக்கிறார். அது இல்லாமல் நம்ம எல்லாரையும் ஒரே லெவலில் வச்சு பேச முடியாது, பார்க்க முடியாது. ஒரு சிலருக்கு வேறுபட்டு நடக்கலாம். நடக்கக்கூடியவர்கள் நடக்காமல் இருந்தால் அது பாவம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். நடக்கக்கூடாதவர்களுக்கு முடியாது. இப்போ புருஷன் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்காது. அவங்க எல்லாம் நீ வெள்ளை புடவை கட்டுன்னு சொன்னால் முடியாத காரியம். ஆனால் கட்டக்கூடியவர்களுக்கு கட்டலாம். நான் சாரி பாஸ்டர், தப்பாக நினைக்காதுங்க நான் சொல்கிறது. ஏன்னா பாஸ்டர் சொல்ல முடியாத சில காரியங்களை நான் இப்போ பேசுகிறது நான் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் ஊழியர் மூலமாக அந்த அபிஷேகம் தான் என்னை இப்போ இதில் இருந்து நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் பேசுகிறதா யாரும் நினைக்கக்கூடாது. அந்த ஊழியருடைய அபிஷேகம் தான் எனக்குள்ள வந்து அவருக்கு மனசுக்குள்ள சிலது இருக்கலாம், எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். சொல்ல முடியாத சில காரியங்கள், வேதனைகள் இருக்கும். அதை என்னை போல யாரையாவது வரும்போது ஆண்டவர் கீ தந்து இலக்கி விடுவார், அதில் சொல்லிடுவாங்க. அப்படியானால் இப்படிப்பட்டவர்கள் இப்போ என்னுடைய மகா நாகர்கோயிலில் ஜாய்சன் பாஸ்டருடைய மகளுக்கு சர்வீஸ் போயிட்டுருக்குறான். அப்போ ஒரு காலத்தில் என்னை மகா என்கிட்ட வந்து சொல்ல, யாருமே வெள்ளை புடவை கட்டுறதுக்கு யாருமே இல்லை அப்பா, கொஞ்சம் பேர் தான் அப்படின்னு சொன்னான். நான் கொஞ்சம் ஒரு ஆள் கட்டினாலும்
ஒரு ஆளே இல்லாமல் இருந்தாலும் நீ என்ன செய், அந்த வெள்ளைப்புடையை கட்டிக்க. அதனால உனக்கு என்ன செய்யாது, ஒரு குறைவும் வராது. இப்போ பார்த்தா இவ கூட சேர்ந்தா நிறைய பேர் வெண்புடவை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? அப்படியானால் சில சிரமத்தை நம்ம சகித்தால், சில பாடுகளை நம்ம ஏற்று வாங்கணும் கர்த்தரிடத்திலிருந்து. அந்த பாடுகளை நம்ம ஏற்று வாங்கும்போது, கிறிஸ்துவின் நியாயாசனத்தில் போய் நம்ம நிற்கும்போது, மத்திய வானத்தில் நிற்கும்போது, நமக்கு 5 விதமான கிரீடங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே போய் தான் நம்ம கிரீடத்தை வேறொருவன் பறித்து கொள்ளக்கூடாதுபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் நமக்கு ஆண்டவர் இப்படி சொல்லுவார், உனக்கு கிடைக்க வேண்டியதை பார்த்தியா, இன்னாரு கொடுக்குறேன். உனக்கு கிடைக்க வேண்டியதை பார்த்தியா, இன்னாரு கொடுக்குறேன். உனக்கு கிடைக்க வேண்டிய கிரீடத்தை பார்த்தியா. அதுதான் வேதம் சொல்லுகிறது, உனக்குள்ள கிரீடத்தை நீ என்ன செய்யணும், பற்றி கொண்டிருக்கணும். நமக்கு கிரீடத்தை வைத்திருக்கிறார். அந்த கிரீடத்தை வேறொருவன் பறித்து கொள்ளாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். என்ன தியாகம் பண்ணியாகிலும் 70 வருஷமோ 80 வருஷம்தான் நம்ம வாழ்க்கை, இல்லை 100 வருஷமாக இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கை. இந்த முடிவு எங்கே கொண்டு போய் முடிக்கிறோம்? நித்திய ராஜ்யத்துக்கு போவதற்கான நம்ம யாத்திரையா? இங்கே வந்ததுனால ஒன்று உங்கள்கிட்ட சொன்னேன், இங்கே யாருமே நோயாளிகளாக இருக்க மாட்டாங்க. நோய்களை எல்லாம் கர்த்தர் சிலுவையில் சுமந்து தீர்த்தபடினால் நோயாளி வந்தவன் சுகத்தோடு தான் போவான். ஒரு அலையில சொல்லலாமா? ஆமாம். பலவீனனோடு வந்துரு, நானும் தான் பலவீனத்தோடு தான் வந்திருந்தேன். கர்த்தர் என்ன பலப்படுத்தி இருக்கிறார். ஒரு அலையில சொல்லலாமா என்ற ஒரு 3 காரியத்தை சொல்லலாம். நான் நிறைய பேசணும்னு இருக்கு. அப்போ பாருங்கள், 3 வருஷம் முடிச்சிட்டேன். அதே மாதிரி ஒரு 3 முத்திரையை பற்றி ஒரு 3 முத்திரையை பேசி முடிக்கலாம் என்று இருக்கிறேன். பாஸ்டர் ஐயா பேசலாமா? 3 முத்திரை. ஆமாம். 6ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. பாருங்க, இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய வருகை முடிந்த மறு நிமிஷம் நடக்கிற சம்பவமாக்க இது. அப்படியானால் இந்த இயேசுடைய வருகை வந்து பிறகு இந்த பூமியில் மனுஷ ஆட்சி கிடையாது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மிருகத்தின் ஆட்சி. மிருகம்னு சொன்னால் நான் சொன்னேன், மனுஷன் யார் தான்? மிருகமாக தான் இந்த நாட்களில் மாறிக்கொண்டிருக்கிறான். மனுஷனை அடக்க முடியாது, பேச முடியாது, சொல்ல முடியாது. அப்போ அந்த மிருகம் எங்கே இருந்து வருகிறது சொன்னால், வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நின்றேன், சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன, 10 முடிகளும். பாருங்க, போதும். இந்த மிருகம் கடலில் இருந்த மிருகமா? கடல் என்று சொன்னால் உலகம். உலகத்திலிருந்து ஒரு மனுஷன் எழும்புவான். அவனுக்கு 7 தலைகளும் 10 முடிகளும். 7 தலைகள் என்று சொன்னால் இந்த மிருகம்தான், இந்த மனுஷன்தான், அதாவது இந்த அந்தி கிறிஸ்து தான் இந்த உலகம் முழுவதையும் 7 சாம்ராஜ்யத்தையும் அடக்கி ஆண்டவன். இந்த அடக்கி ஆண்டவன் இந்த ஏற்கனவே 7 சாம்ராஜ்யத்தில் ஒருவன் தான் இங்கே ஆட்சி செய்தவன் தான். அது எந்த சாம்ராஜ்யம்னு சொன்னால் ரோம சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யம்தான் கடைசி நாட்களிலே திரும்பவும் எழும்பி வர வேண்டும். அதற்கு எவிடன்ஸ் என்னன்னா, 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 7 முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, ஏறி வந்து நாசமடைய போகிறது. பாருங்க, உலக தோற்ற முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதுமான ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். 7 தலைகளும் போதும்.
7 மலைகளால் சூழ்ந்திருக்கப்பட்ட பட்டணத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வரும். 7 மலைகள் நிறைந்த பட்டணம் ரோம பட்டணம். அப்போ அங்கே இருந்து தான் ஒரு தலைவன் எழும்பி வர வேண்டும். இந்த மிருகம் வேற ஒரு ஆக்ஷன் இவனுக்கு இருக்கிறது. 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 13 அதான அந்தி கிறிஸ்துவோட ஆட்சின்னு சொன்னது. இனி வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி யாருடைய ஆட்சின்னு பாருங்க. சொரூபம் பேசத்தக்கதாயும் மிருகத்தின் சொரூபம் யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படிக்கு அதுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுவாதீனர் அடிமைகள் இவர்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை தரித்து கொள்ளும்படிக்கு அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறன் தவிர வேறொருவன் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. போதும் பாருங்க. இந்த 666 தரித்து கொள்ளாதவர்களுக்கு விற்கவும் வாங்கவும் முடியாதபடிக்கு ஒரு ரோபோவுடைய ஆட்சி உண்டாகும். இது இந்த மிருகம் பேசும். இதுதான் ரோபோ. இது ரோபோ தானா என்று கன்ஃபார்ம் பண்ணணும்னா யோவேல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து சிலதை வாசிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம். இறைச்சலை போலவும் யுத்தத்திற்கு ஆயத்தப்படும் போலவும் குதிக்கும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் என்ன செய்வார்கள்? நடுங்குவார்கள். எல்லாருடைய முகங்களை என்ன ஆகும்? கருகி போகும். அவைகள் பராக்கிரமசாலிகளை போல ஓடும், யுத்த வீரரை போல மதிலேறும். சரி, இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் படிச்சிடுங்க. இது ரோபோவை குறிக்கிறது. இதெல்லாம் என்னதான்? ரோபோ. அப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நடக்கிற ஆட்சி ரோபோவுடைய ஆட்சி நடக்கும். ரோபோன்னு சொன்னால் அவன் நம்ம சொன்ன மாதிரி என்ன செய்யணுமோ அதை தான் செய்வான். இப்போ ஒருத்தனை கொலை பண்ணிட்டு வானா அவன் அதுக்கு மேலே எக்ஸ்கியூஸ் சொன்னால் அவன்கிட்ட என்ன செய்ய முடியாது? கேட்பதற்கான வழி இல்லை. அதே நேரத்தில் முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. முத்திரையில் ஒருவன் வில்லு இல்லை அம்பு இல்லை வில்லு இருக்குது. அப்படி தானே பாருங்க. அது வில்லை பிடித்தன 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வில்லை பிடித்திருந்தான் அம்பு இல்லை. வெள்ளை குதிரை. ஒரு சமாதானமான முதல் வருஷத்தை காட்டுவாங்க. முதலாம் வருஷம் எப்படி இருக்கும்? சமாதானமாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். எல்லாரும் மாறி மாறி ஷேக்கன் கொடுத்து ரொம்ப அன்பாக முத்திரையை போடுவதற்கான எல்லா வழிமுறைகளையும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாமல் காணப்படுவர்கள் அத்தனை பேரும், அல்லாவிட்டால் இந்த சத்திய வார்த்தையை அறியாத அத்தனை பேரும் இந்த முத்திரையை என்ன செய்வார்கள்? 1வது வருஷத்திலே, 7 வருஷம் உபத்திரவ காலத்தில் 1வது வருஷத்திலே அந்த முத்திரையை போட ஆரம்பித்து விடுவார்கள். சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எவ்வளோ சமாதானமான ஆட்சி! இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சியை மோசம் இல்லையா சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2ஆம் வருடத்தில் நடக்கிறத பாருங்க. 2ஆம் முத்திரையை உடைத்த போது பாருங்க. உடைத்த போது 2ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடத்தக்கதாக அதிகாரம் கொடுக்கப்பட்டது. யப்பா! எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பட்டயம் அப்படின்னு சொன்னால், இப்போ அமெரிக்காவில் எல்லாம் AK-47 எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கிடலாம். அதே மாதிரி நம்ம ஊர்களெல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயே AK-47 கிடைக்கும். ஏன்? எல்லாருக்கும் 2ஆம் வருஷம் ஆட்சியில் துப்பாக்கியோடு தான் நம்ம ஜீவிக்க முடியும். ஏன்னா எவன் வந்தாலும் மாறி மாறி வெட்டு கொலை குத்து பூமியிலிருந்து சமாதானம் எடுத்து கொள்ளப்படும்.
அப்படி ஒரு காலகட்டத்தில் மரித்தவர்களுக்காக அழுவதற்கான ஆட்கள் கூட இருக்காதான். அப்படி ஒரு மோசமான ஒரு காலம் வரப்போகிறது. அடுத்தது நீ 3ஆம் முத்திரையோடு நான் நிறுத்திடுறேன். நான் உங்களை பயம் காட்டுற மாதிரி ஆயிரம் பிறகு. ஆமாம், நிறுத்திட்டா ஒரு முத்திரையோட நிறுத்திடுவோம். ஒரு முத்திரை கூட வாசிக்கலாம். 3ஆம் முத்திரை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். தாராசை தன் கையில் பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமையும் ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை என்றும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாது என்று சொல்ல கேட்டேன். போதும் பாருங்க, பயங்கரமான பஞ்சம் 3வது வருஷத்தில் உண்டாகும். அப்பந்தான் அவன் சொல்லுவான், 1 கிலோவுக்கு 1 படி அரிசி தாரேன், முத்திரை போடு. முத்திரை போடாதவர்களுக்கு அந்தி கிறிஸ்துவோடைய ஆட்சியிலே எந்த பொருளும் வாங்க முடியாது. நமக்கு இருக்கிற சொத்தெல்லாம் முத்திரை போட்டாதான் பின்ன ஒரு 4 வருஷத்துக்கு நம்முடைய சொத்து. அல்லாவிட்டால் அது நம்முடைய சொத்து அல்ல. பேங்கில் இருக்கிற அக்கௌண்ட்டு பேலன்ஸு எல்லாமே அவனுடைய சொந்தம். அதே நேரம் இந்த முத்திரையை போடாதவர்கள் 1000 வருஷம் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கொலை செய்யப்படுவார்கள். சிரச்சேதம்தான். அப்போ அந்தி கிறிஸ்துவோடைய ஆட்சியில் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் தான் 1000 வருஷம் அரசாட்சிக்கு வருவாங்க. 1000 வருஷம் அரசாட்சிக்கு முன்னாடி நம்ம எல்லாம் யாரும் இங்கே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் மத்திய வானத்தில் போயிடணும். அப்போ 7 வருஷம் மத்திய வானத்தில் இருக்கும்போது ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் இயேசு கிறிஸ்து முன்னால் நின்று 7வது வருஷம் முடியும் போது அங்கே மேலேருந்து மெதுவாக இறங்கி வருவார். இந்த இரகசிய வருகையில் அவர் பரஸ்யமாக வரமாட்டார். ரகசியமாக பரிசுத்தவான்களை சேர்த்து கொண்டு போவார். இது 2ஆம் வருகை. அதுக்கு அடுத்தது பரஸ்யமாக வருகிற வருகை. மெதுவாக இறங்கி வரும்போது தான் இந்த பூமியில் உள்ள அனைத்து டிவி சேனல்களும் இந்த 7 வருடமாக காணாதவங்க எல்லாம் திருப்பி வராங்க. அப்போ இவனெல்லாம் சொன்னதெல்லாம் உண்மைதான் என்று என்னைக்கு தெரியும்னா, இயேசு பகிரங்கமான வருகை பூமியில் ஒலிவ மலையில் அவருடைய பாதங்கள் நிற்கும். ஒலிவ மலை 2ஆக பிளந்து போகும். இப்பொழுது நடக்கிற யுத்தத்தின் அறிகுறி அதாக தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் உலக மகா யுத்தத்தின் துவக்கத்திலோ முடிவிலோ மத்திய வானத்தில் இயேசு என்ன செய்வார்? வெளிப்படுவார். இப்போ எல்லா ஆயத்த வேலைகளும் ஆலயம் கட்டக்கூடிய வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது கடைசி காலமாக இருக்கிறபடினால் அவருடைய வருகைக்காக நாம் எல்லாரும் என்ன செய்வோம்? ஆயத்தமாகும். இந்த சபை இந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதற்கு ஒரு அடையாளம் என்னென்னா, நான் வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படாத சபைக்கு என்ன அனுப்பக்கூடாது என்று ஆண்டவரிடத்தில் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். என்ன அனுப்புகிறத சபை என்ன செய்யணும்? வருகைக்கு போகணும். இல்லாத ஒரு சபைக்கு என்ன செய்யாதே, என்ன அனுப்பாதே ஆண்டவர். நானும் சொல்லி நீங்களும் கேட்காம நரகத்துக்கு போகிறது என்னத்துக்கு? நம்ம எல்லாம் சேர்ந்து மத்திய வானத்தில் ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம்? சந்திப்போம். அதற்காகத்தான் தேவன் ஒரு அருமையான ஊழியரை கொடுத்திருக்கிறார். உண்மையிலே நான் இறங்கும் முன்னாடி காவல் நின்று எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. மிகவும் சந்தோஷம் உள்ளவனாக இருக்கிறேன். உங்களை எல்லாம் பார்த்து எனக்கு மிகுந்த சந்தோஷம். யாவரும் ஊழியரோடு நின்று இயேசுடைய வருகையை சந்திக்க தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் சந்தர்ப்பம் தருவாராக. ஆமீன். மறுபடியும் ஊழியருக்கு நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வருகை சமீபம். எத்தனை பேர் ஆண்டவருடைய வருகையை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? அல்லேலூயா. சரியா? அப்போ பாருங்கள், உண்மையாகவே நான் இன்றைக்கு எடுக்க வேண்டிய செய்தி தலைப்பு என்னென்னா, வருகையை பற்றி தான் எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். அல்லேலூயா. ஏன் வருகையை பற்றி எடுக்கணும்னு நினச்சிருந்தேன்னா, வருகையை பற்றி நம்ம சபையில் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இடையிடையாக சில காரியங்கள் பேசினாலும் முழுசும் வருகையை பற்றி எடுக்கணும். ஏன் அதை நினச்சோம்னா, ஒரு 7 நாளைக்கு முன்னாடி செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி. அந்த ஏஐன்னா என்னது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு தொழில்நுட்பம் இப்போ ரொம்ப முன்னேறி போயிட்டே இருக்கு. அப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னென்னா, எல்லா வேலைகளையுமே அந்த ஏஐ அப்படிங்கிற கம்ப்யூட்டர் ரோபோ அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் என்ன செய்யுது? நிறைய இடங்களில் செய்யுது. சரி, ஐடியில் நிறைய வேலை ஆட்கள் குறைஞ்சி போயிட்டாங்க. காரணம், அந்த வேலைகளெல்லாம் யார் செய்கிறா? ஏஐ செய்யுது. அடுத்தது, அமெரிக்காவில் டிரைவர் இல்லாத கார்கள் இப்போ ஓட ஆரம்பிச்சிருச்சு. டிரைவர் இல்லாத
கார்கள் ஓட ஆரம்பிச்சிரு. இனி கொஞ்ச காலத்தில் எல்லா கார்களுமே எப்படி தான் இருக்கும், இயங்க போகிறது, டிரைவரே தேவையில்லை, ஆக்சிடெண்ட்டே வராதான். அது அவ்வளவுமே ஏஐ மூலமாக நடத்தப்படும். அப்போது அந்த ஒரு ஏஐ 7 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி அப்படின்னா, ஒரு ஏஐ அந்த தொழில்நுட்பத்தில் ஒருத்தர் வேலை பார்த்துட்ருக்கிறாரு, அந்த ஏஐ கீழே ஒருத்தர் வேலை செய்துட்ருக்கிறார். அப்போ அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா 4 மணிக்கு வேலை முடியும், அவருக்கு 4 மணிக்கு வேலை முடியுது. அவர் என்ன செய்கிறாருன்னா 3 மணிக்கே வேலையை முடிச்சுட்டு ஷட் டவுன் பண்ணுறாரு. அப்போ அந்த ஏஐ அந்த நபருக்கு கட்டளை கொடுக்கறது, கண்டிப்பாக நீ 4 மணி வரைக்கும் என்ன செய்யணும், வேலை செய்யணும், இல்லாட்டா நானே உன்னை என்ன செய்வேன், வேலையிலேருந்து நீக்கிறது மட்டும் அல்ல, உன்னுடைய எல்லா தகவலையும் நான் என்ன செய்திருவேன், உன்னோடு இருக்கிற எல்லா குரூப்புக்கும் என்ன செய்திருவேன், பரப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏஐ அவரை கமாண்ட் பண்ணவுன்னு அவர் ரொம்ப பயந்துட்டாராம். அப்போ ஏன்னா ஏஐக்கு இவரை பற்றிய எல்லா செய்தியும் என்ன செய்யும், தெரியும். இவருடைய எல்லா காரியங்கள், இவருடைய சிந்திக்கக்கூடிய, இவர் செயல்படக்கூடிய காரியங்கள் கூட அதுக்கு தெரியும். அப்போ அது கமாண்ட் பண்ணோடனே இவர் அப்படியே அப்செட் ஆகிட்டாராம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, முதலாக ஏஐ ஒரு நபரை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லி 7 நாளைக்கு முன்னாடி என்ன வந்தது, தலைப்பு செய்தி வந்தது. அப்போ அதை வச்சு தான் நான் நினச்சேன், இந்த வாரத்தில் வருகையை பற்றிய செய்தியை கொடுக்கணும். வருகை முக்கியம், அதை செய்தியை நம்ம வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்ம எப்போவுமே ஆயத்தப்படணும்னு சொல்கிறோம், ஆனால் ஆழமான வார்த்தைகளை கொடுக்க வேண்டும்னு நினச்சேன். ஆனால் தேவதாசன் மூலம் இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு பேசினார். வேலையிலேயே சொல்லலாமா? அப்போ பாருங்கள், இந்த வேதாகமம் 2500 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டாலும் இன்றைக்கு நடக்க போகிற சம்பவத்தை அன்றைக்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த முத்திரை உடைக்கப்படும், யுத்தங்கள் வரும், ஏஐ அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் வரும், ஒரு அந்தி கிறிஸ்து வருவான், ஒரு மிருக ஆட்சி நடைபெறும், ஒரு மிஷனுடைய ஆட்சி நடைபெறும், ஒரே குடையின் கீழ் மாறும் எல்லா சூழ்நிலைகள், யுத்தங்கள் நடக்கும், யுத்தத்தின் செய்தியை அறிவீர்கள். ஆண்டவருடைய இதற்கு வருகைக்கு இதெல்லாம் அடையாளமாக இருக்கிறது என்பதை தெளிவாக வேதம் சொல்லுகிறது. அதே போல நாமும் என்ன செய்ய வேண்டும், அதற்கு ஏற்றபடி நாம் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வேலைகள், தொழில்கள், பிரச்சனைகள் நிறைய இருக்குது, நிறைய தேவைகள் இருக்கிறது, அடுத்த பண தேவைகள் இருக்கிறது, எல்லாமே தேவைதான். ஆனால் அதே நேரத்தில் நம் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு திடீரென்று வருவார். அவர் ஒரு நாளிலே திடீரென்று வரும்பொழுது ஒரு திருடன் வருவது போல அவர் வருவார் என்று தான் வேதம் சொல்கிறது. அவர் வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தில் சேரும். அப்போ அவர் சொல்லும்போது, பாஸ்டர் சொல்லும்போது ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலே இருந்தாச்சுன்னா ஒருவேளை நாம் என்ன செய்யப்படுவோம், போவோம், ஆனால் 1000 ஆண்டு எப்படி இருப்போமா, எந்த ஒரு இது இல்லாமல் இருப்போமா, அப்படிப்பட்ட நிலைமை இருக்கக்கூடாது. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை தாண்டி பரிசுத்த ஆவியின் காலத்துக்குள்ள அவளால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். வரலையிலே சொல்லலாமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது மட்டுமே ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நாம் செல்ல முடியும். எனவே நாம் இன்னும் அதிகமாய் வேத வாசிப்பை நாம் கூட்ட வேண்டும், அதிகமாய் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வேண்டும், ஆண்டவரோடு பேசுகிற ஒரு அனுபவம், அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம், ஆண்டவரே என்னோடு பேசும் என்கிற அந்த ஒரு வாஞ்சை தாகம் நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். அவரோடு கூட நாம் ஹல்லேலூயா யுக யுகமாய் ஆண்டாண்டு காலம் வாழக்கூடிய ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தம்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவருடைய வருகையில் போனோம் அப்படின்னு? அப்போ பிரச்சனை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துன்பம் இல்லாத, கவலை இல்லாத ஒரு நித்தியமான வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே என்னுடைய ஜெப வாழ்க்கை அதிகரிக்கணும், என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை அதிகரிக்கணும், ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே நான் வேத வாசிப்பு, வேத தியானம் என்னுடைய வாழ்க்கையில் வேண்டும். ஆண்டவரே கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிடம். கேட்ட வார்த்தையின்படி எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவருடைய ஹல்லேலூயா துதிக்கிறோம். கரத்தில் நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த உலகம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பணத்தை நாடி ஆடம்பரத்தை நாடி ஆண்டவரே ஏதோ ஒரு காரியத்தை நாடி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே நாளுக்கு நாள் செய்தித்தாளில் வருகிற செய்திகள் சம்பவங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாவங்கள் அக்கிரமங்கள் ஆண்டவரே நாங்கள் இதுவரைக்கும் கேட்டிராத காரியங்களை ஆண்டவரே நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு ஆபத்தான ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே இவைகளெல்லாம் உடைய வருகையை ஆண்டவரை அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோதனை ஆண்டவரே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய ஜெபமும் தியானமும் இன்னும் பெருகட்டும். ஆண்டவரே அல்லேலூயா. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ராஜா ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும். கரணானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். ஆமென். ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வருகைக்கு ஆண்டவரே உம்முடைய வருகையில சந்திக்க ஆண்டவரே உம்முடைய வருகையில வந்து சேர ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாக ஆண்டவரே இந்த உலகத்தின் காரியங்களுக்கு எவ்வளவோ ஆயத்தப்படுகிற நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக ஆண்டவரே உம்மை சந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தப்பட எங்களை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஆண்டவரே இன்றைக்கு கொடுத்த எச்சரிப்பின் செய்தி எங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு எச்சரிப்பா இருக்கட்டும். ஆண்டவரே இன்னமும் வளர கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே வந்த போதகரை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே சபையாரா ஆண்டவரே எல்லாரும் பாஸ்டருக்காக ஜெபம் பண்ண ஒரு நிமிடம் அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சரீர பலகீனங்கள் மாறட்டும். ஆண்டவரே ஆண்டவரே சோதர சபைகளிலே எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடுத்து அநேகரை ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியம் சிநேகம் சமாதானம் நம் அனைவரோடும் விசேஷமாய் செய்தியை கொடுத்த மகனோடும் ஆண்டவரே இன்றைக்கு வர தவறின ஆஸ்பத்திரியில் இருக்கிற விசேஷமாய் சுதந்திராஸ்டருடைய மருமகன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. ஆண்டவரே உம்முடைய கரம் பாதுகாப்பு கிருபை இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாழ்வை மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா.